நமக்கு மார்க்கெட்டிங்கே பண்ண மாட்டோம். நம்ம ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ள மனிதர்கள். வெளிநாட்டில் பாருங்க, அவன் வந்து ஒரு 10% ப்ராடக்ட் இருக்கும், 90% மார்க்கெட்டிங் பண்ணும். நமக்கு மார்க்கெட்டிங் பண்ணாலே அலர்ஜி. யாராவது வந்து பேசினாலே நம்ம வந்து இவன் வந்து வாயால வடை சொல்றான். ஆமா, வாயால தான் வடை சொல்ல முடியும். அவன் நாலேஜ் அவன் வாயால தான் சொல்ல முடியும். எனக்கு இது தெரியும்ன்றத ஒரு குழந்தை சொல்லுது. அதுல ஜெயிச்சு ஒரு குழந்தை வருது பாத்தீங்களா, எல்லாரும் போய் டிவியில உட்காந்து பார்ப்போம். நான் என்ன சொல்லுவேன்னா, அதுக்கு ஃபார்முலா இருக்கு சார். 1:10:100 ஒரு ஃபார்முலா இருக்கு. இப்போ ப்ரொபோசல் 10 பேருக்கு போயிருக்கணும் அப்படின்னு சொன்னா, கொட்டேஷன் போயிருக்கணும்னு சொன்னா 100 பேர் அந்த பொருளை என்கொயரி பண்ணிருக்கணும். நான் ரொம்ப கால்குலேட்டட் ரிஸ்கா அதை பேசுறேன். அதாவது ரிஸ்கே கிடையாது. ஸோ 1:10:100 அப்படின்ற ஆங்கிள் நீங்க மார்க்கெட்டிங்க பாத்தீங்கன்னா எந்த ப்ராடக்ட்டும் சர்வீஸும் இந்தியாவில் மார்க்கெட் பண்ண முடியாதே கிடையாது. நம்ம சேனலுடைய முக்கியமான நோக்கம் அப்படின்றது பிசினஸ்ல இருக்கக்கூடிய தொழில் முனைவோர் அத்தனை பேரும் எந்த விதமான சிக்கல்களும் இல்லாம தங்களோட பிசினஸை சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும் அப்படின்ற எண்ணத்துக்கு நிறைய பிசினஸ் ஓனர்ஸை சந்திச்சு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு பல தொழில் முனைவோர்களை உருவாக்கக்கூடிய C-Change நிறுவனத்தின் நிறுவன தலைவர் திரு ஆனந்த் அவர்கள். ஆனந்த் சார் வணக்கம். வணக்கம் அறிவழகன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், ஸோ அது ஏதோ ஒரு தீண்டத்தகாத ஒரு பொருளை தான் பார்க்குறாங்க. பிஸ்னஸ் ஓனர்ஸ் நிறைய ஸ்கில் செட் இருக்கும், அவங்களோட ப்ராடக்ட்ஸ் ரொம்பவே ஒரு நல்ல ஒரு ப்ராடக்டாக இருக்கும், ஆனால் அது மார்க்கெட்டில் விலை போகாமல் இருக்கும். ஸோ அந்த மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் அது பிஸ்னஸ்க்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம், அதை எப்படி வந்து பண்ணுறது சார்? அதன் மூலிமா பிஸ்னஸ் எப்படி அடுத்த நிலைக்கு எடுத்து? என்னுடைய தாழ்மையான எண்ணம் என்னன்னா, நம்ம இந்தியாவே பார்த்தீங்கன்னா, இந்தியன்ஸே பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட்டிங்கே பண்ண மாட்டோம் சார். நம்ம ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ள மனிதர்கள். இயல்பாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப 96 படம் விஜய் சேதுபதி கேரக்டர் தயக்கம் தான் எல்லாத்துக்குமே வாழ்க்கையில். என்னாச்சு அந்த கேரக்டர் கடைசியில்? அவர் கல்யாணம் பண்ணிக்கல, த்ரிஷா சிங்கப்பூர் போயிட்டாங்களா? அந்த மாதிரி வெளிநாட்டில் பாருங்க, அவன் வந்து ஒரு 10% ப்ராடக்ட் இருக்கும், 90% மார்க்கெட்டிங் பண்ணிட்டு, அதாவது வாட் தே கால் பேக்கேஜிங் பேர் எல்லாமே. விசிபிலிட்டி கிரியேஷன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நம்ம கிட்ட கிரெடிபிலிட்டி இருக்கு, தரமான பொருள், தரமான சேவை, தரமான உழைப்பு நம்ம கிட்ட இருக்கு. ஆனா இது இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தை நம்ம மார்க்கெட்டே பண்ணுவோம். நமக்கு மார்க்கெட்டிங் பண்ணாலே அலர்ஜி. யாராவது வந்து பேசினாலே நம்ம வந்து இவன் வந்து வாயால வடை சொல்றான். நம்ம ஒரு குழந்தை வந்து நல்லா பேசின்னு வச்சுக்கோங்களேன், உடனே கூட இருக்கவங்க சொல்லுவாங்க, அவன் வாயாலே வடை சொல்றான். ஆமா, வாயால தான் வடை சொல்ல முடியும். அவன் நாலேஜ் அவன் வாயால தான் சொல்ல முடியும். எனக்கு இது தெரியும்ன்றத ஒரு குழந்தை சொல்லுது. அதுல ஜெயிச்சு ஒரு குழந்தை வருது பாத்தீங்களா, எல்லாரும் போய் டிவியில உட்காந்து பார்ப்போம், கை தட்டுவாங்க, அதுக்கு ஸ்கோரிங்லாம் போடுவாங்க, ஃபேஸ்புக்கில் எழுதுவாங்க. ஆனால் உங்கள் வீட்லேயே ஒரு குழந்தை அதை பண்ணிட்டு இருக்கோம், உங்கள் பையனே அதை பண்ணிட்டு இருப்பான், அவங்க பாராட்டணும். நமக்கு அப்ரிசியேஷன், நான் யாரையும் இதை குறையா சொல்ல, ஒரு ஆதங்கத்தோட சொல்கிறேன். நான் என்னுடைய ப்ரொஃபஸர் சொன்னார் ஒரு தடவை என்கிட்ட, எனக்கு ரொம்ப நெருங்கின ஒரு நண்பர், அவர் ஃபேமிலி ஃப்ரெண்டு. 52 வாரங்கள் இருக்கிறது ஒரு வருஷத்துக்கு. ஒரு வீட்டில் இருக்க ஒரு குழந்தையோ ஒரு இளைஞனோ ஒரு யூத்ஃபுல்லாக இருக்கானா, அவங்ககிட்ட 52 வாரமும் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் உட்காருங்க ஹாலில், சாப்பிட்டு முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீ பேசுகிறா ராஜா, நீ ஏதாவது சொல்லு, நாங்கள் கேட்குறோம், இதுதான் ஸ்டேஜ், நாங்கள் தான் ஆடியன்ஸு, உன் தனித்திறமையை நீ காமி, உனக்கு என்ன வேணுமோ செய், பாடு, டான்ஸ் ஆடு, விசில் அடி, என்ன வேணாலும் பண்ணு, ஆனால் உங்ககிட்ட இருக்க ஒரு விஷயத்த எனக்கு தெரியுது. அப்போ 52 வீக்ஸ் 52 வீக்ஸ் நான் ஸ்டேஜ் கிரியேட் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம செய்கிறோமா? நம்ம சேல்ஸ் மார்க்கெட்டிங் இல்லைன்னு சொன்னா ஜீரோ ரெவென்யூ எனி பிஸ்னஸ். இதுல என்ன டிஃபரன்ஸ்னா, நிறைய பேருக்கு சேல்ஸ்க்கும் மார்க்கெட்டிங்கும் உள்ள டிஃபரன்ஸ் நீங்க கேட்டதுனால நான் சொல்றேன். மார்க்கெட்டிங்கிறது நம்ம நீடை கிரியேட் பண்றது, சேல்ஸ் அதுக்கப்புறம் விற்கிறது. டிவியில உட்காந்து பார்க்குறோம், குட் டே பிஸ்கெட் ஆடு கொடுக்குறான், நமக்கு வந்து சாப்பிடணும்னு தோணிடுச்சு. இப்போ நேரம் நம்ம என்ன பண்ணோம், வாங்கணும்னு பார்க்குறோம், பக்கத்தில் ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு அண்ணாச்சி கடைக்கு போகிறோம், குட் டே இருக்கான்னு கேட்கும். மார்க்கெட்டிங் இங்கே பண்ணிட்டான், சேல்ஸு இங்கே பண்ணிட்டான், இவ்வளோதான் சார் வித்தியாசம். ஸோ உங்ககிட்ட இருக்க ப்ராடக்டோ சர்வீஸோ மக்களுக்கு முதல்ல நீடை கிரியேட் பண்ணுற மாதிரி சோஷியல் மீடியாலேயோ ஆர் மற்ற வகைகள் ஃபிசிக்கலாகவோ நீங்கள் நீடை கிரியேட் பண்ண. நீடு எப்படி கிரியேட் பண்ண முடியும்? பசிச்சா உனக்கு மல்டி கிரெயின் இருக்குது, உனக்கு ப்ரோட்டீன் கொடுக்குறேன், அதை நீங்கள் சயின்டிஃபிக்காகவும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், அது ஜென்ரலாகவும் சொல்லலாம். அதாவது ஒரு மனிதனுக்கு தேவை என்னன்றதை நீங்கள் அனுமானித்து அந்த தேவைக்கு உண்டான அந்த ஆசையை நீங்கள் வந்து அவனுக்கு உருவாக்கும் பொழுது, அவன் அதை பார்க்கும் பொழுது அது எங்கே கிடைக்கும்னு ஒரு கேள்வி ஒரு மனசில். எங்கேயோ இப்போ கடையில் அதை கேட்கும்போது அந்த கடையில் அது அவைலபிளாக இருக்கும்.
சேல் நடக்கும். சேல்ஸ் வந்து மார்க்கெட்டிங் அப்புறம் வருது, மார்க்கெட்டிங் முதல்ல வருது. ஆனால் நம்ம ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணி ரோட்ல போய் கஷ்டப்பட்டு உழைச்சி தான் ஒரு பொருளை விற்கணும் அவசியம் இல்லை. அது இருக்குன்னு முதல்ல தெரியப்படுத்துங்க. நான் என்ன சொல்லுவேன்னா அதுக்கு ஃபார்முலா இருக்குது சார். 1:10:100 ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது ஒரு ஆர்டர் உங்களுக்கு வரணும்னா 10 பேர்கிட்ட நீங்கள் நெகோசியேஷன் பண்ணிட்டு இருக்கணும், ப்ரப்போசல் கொடுத்துட்டு. இப்போ ப்ரப்போசல் 10 பேருக்கு போயிருக்கணும் அப்படின்னு சொன்னால், கொட்டேஷன் போயிருக்கணும்னு சொன்னால் 100 பேர் அந்த பொருளை என்கொயரி பண்ணியிருக்கணும். நான் ரொம்ப கால்குலேட்டட் ரிஸ்க்காக அதை பேசுகிறேன். அதாவது ரிஸ்கே கிடையாது இல்லை. 100 பேருக்கு உங்கள் பொருள் போய் சேர்ந்துதா? இப்போ இந்த சேனல் இருக்குது, இந்த சேனலில் சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வேணும் அப்படின்னா எத்தனை பேருக்கு இது இருக்குன்னு தெரியும் முதல்ல. இப்போ உங்களுக்கு 100 பேர் இன்னைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும், பெல் ஐக்கான் அழுத்தணும் அப்படின்னா ஒரு 1000 பேருக்கு நீங்கள் எப்படியாவது வாட்ஸ்அப்லேயோ மற்ற கம்யூனிகேஷன் ரீச் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், ஏதோ ஒரு மூலமாக அதில் வந்து 100 பேர் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சி போச்சு, சேனலில் பிடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுவோம், அதில் 10 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணது வாய்ப்பு இருக்குது இல்லையா? ஸோ 1:10:100 அப்படின்ற ஆங்கிளில் நீங்கள் மார்க்கெட்டிங்கை பார்த்தீங்கன்னா எந்த ப்ராடக்ட்டும் சர்வீஸும் இந்தியாவில் மார்க்கெட் பண்ண முடியாதே கிடையாது. ஏன்னா உலக நாடுகள் அத்தனை பேரும் இந்தியாவுக்கு வரதுக்கு ஒரே காரணம், நம்ம பெரிய கூட்டத்தை வச்சிருக்கு. இந்த கூட்டம் ஆளுக்கு ₹1 டெய்லி கொடுத்தா அவனுக்கு வந்து 140 கோடி ஒரு நாளைக்கு கல்லா கட்ட முடியும். வெளிநாட்டுக்காரனுக்கு நம்ம மார்க்கெட் தெரிஞ்சு போச்சு, விதவிதமாக மார்க்கெட் பண்ணுறான். நம்ம கிட்ட நான் சரக்கு இருக்குது, நம்ம மக்கள் இருக்காங்க, ஆனால் நம்ம பண்ண மாட்டோம். இதை பண்ணணும், பண்ணால் பலன் வந்து ரொம்ப வேகமாக வளரும். இதுக்கு வழியை சொல்லிடுறேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஐ எம் அ வெரி வெரி ஸ்ட்ராங் ப்ரொபனண்ட், ஆக்டிவிஸ்ட், வாரியர் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். டிஜிட்டலில் நான் வந்து நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணேன். ஈவன் நான் ப்ராக்டிஸ் பண்ணுற மெடிடேஷன் கூட நான் நிறைய வந்து டிஜிட்டல் மூலமாக தெரியப்படும். ஏன்னா மக்களுக்கு என்ன தெரியுமா, இருக்குன்னு தெரிஞ்சால் போகிறோம், அதை ப்ராக்டிஸ் பண்ணுவான். எந்த ஒரு விஷயத்தையுமே இருக்குன்னு தெரிய வைக்கிறதுக்கு எனக்கு செலவு பண்ண முடியாது. I can't afford to spend lakhs of money. Digital is free. Why not I do it? சூப்பர் சார். மேக் சென்ஸ் இல்லை நான் சொல்ல வருது. சூப்பர் சார். கிட்டத்தட்ட மார்க்கெட்டிங் அப்படின்றது ஒரு மின்னல் மாதிரியும், சேல்ஸ் அப்படின்றது ஒரு இடி மாதிரியும் அடிக்கும் பொழுது பிஸ்னஸ் அப்படின்றது மழை மாதிரி கொட்டும் அப்படின்னு சொல்றீங்க. அப்சல்யூட்லி. சூப்பர் சார். ரொம்ப அழகாக சொன்னீங்க நீங்க. ரொம்ப நன்றி சார். ஸோ நம்மளுடைய நேயர்களுக்கு ஆனந்த் சாருடைய நிறைய விஷயங்கள் வந்து நம்மளோட பிஸ்னஸை அடுத்தடுத்த நிலைகளுக்கு கொண்டு போகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இந்த மாதிரி பிஸ்னஸ் ரீதியான நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி சார். நன்றி அரவிந்த். தேங்க்யூ.